السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தானை தன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள், அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலைகள் எப்படி அமைய பெறும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். குதிபா அலைஹி, அவனை பற்றி, அதாவது ஷைத்தானை பற்றி இந்த குர்ஆன்ல என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டுள்ளது. அவனுடைய தன்மைகள், அவன் எப்படி, அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவன் எப்படிலாம் வழி எடுக்கிறான் அப்படிங்கிறத பற்றி எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கின்றது. அன்னஹு மன் தவல்லாஹு, எவர் அவனை நண்பனாக எடுத்துக்கொள்கின்றாரோ, ஃபஅன்னஹு யுதில்லுஹு, அவரை நிச்சயமாக வழிகெடுத்து, வயஹ்தீஹி இலா அஸாபிஸ் ஸயீர், எரி நரகின் வேதனையின்பால் அவருக்கு வழிகாட்டுகிறான் இப்லீஸ் ஆகப்பட்டவன் என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை நண்பனாக ஆக்கி கொண்ட மனிதனுடைய நிலைப்பாடுகள் இப்படித்தான் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது அதை அறிந்து புரிந்து இது நேர்வழிதானா அல்லது வழிகேடா, இது அல்லாஹ்வின் கட்டளையா ஷைத்தானின் அடிச்சுவடா, இது நபிகளாரின் சுன்னத்தா அல்லது குழப்பவாதிகளின் செயலா என்பதை நன்கு அறிந்து அமல் செய்ய வேண்டும். அதற்கு மிக அவசியமான ஒன்று மார்க்கம் சார்ந்த அறிவு ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான தேவையாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, தொழுகைனா என்ன, நோன்பு என்றால் என்ன, ஜகாத்னா என்ன, ஹஜ்ஜுனா என்ன, நன்மை என்றால் எது, தீமை என்றால் எது என்பதை அறிந்து அமல் செய்தால் அதற்கான பலன் மகத்தானதாக என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இந்த நன்மையை செஞ்சா நமக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து, கண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அறிந்து ஒரு மனிதன் ஒரு அமலை செஞ்சா அதற்குண்டான மகத்துவம் மகத்தானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் அனைத்தையுமே, அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நன்மை தீமை பற்றியும், நல்ல அமல்கள் தீய அமல்கள், யாரெல்லாம் வழிகெடுப்பா அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுத்தந்து விட்டார்கள். அப்படி அறியாமல் செய்ததனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத கீழ்காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமான அடியார், அவர் மார்க்கம் சார்ந்த அறிவு ஞானம் இல்லாத நிலையில், மார்க்கத்தினுடைய அறிவு ஞானம், அதாவது எப்படி தொழுவணும், எப்படி வணங்கணும், எப்படி நன்மையை எவனும், நன்மையை எப்படி, தீமை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான அசலியத்தான தன்மைகள், அதனுடைய நிலைப்பாடுகள் அறியாத வண்ணமாக, மார்க்கம் சார்ந்த அறிவு ஞானம் இல்லாத நிலையில நீண்ட நாட்களாக தனிமையில் நோன்பு நோற்று அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார். இதை பார்த்து கடும் பொறாமை கொண்ட இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தான் என்ன செஞ்சா, ஒரு கழுதையை கொண்டு வந்து, நான் தான் ஜிப்ரீல், அல்லாஹ் உனக்கு சலாம் கூறினா, அல்லாஹ் உன்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான்,
அப்படி பொருந்தி கொண்டதனுடைய சுப செய்தியாக உன்னை அல்லாஹு தாலா மேராஜுக்கு செல்ல என்னை உன் பக்கம் அனுப்பி வைத்துள்ளான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன செஞ்சான், இப்படியெல்லாம் வழிகெடுத்து தவறான வார்த்தைகளை சொன்னான். உடனே சொன்னான், இதோ புராக் வாகனம் உன்னை ஏற்றி செல்ல வந்துள்ளது, இதன் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்பதாக கழுதையை காண்பிச்சு என்ன செஞ்சான், அந்த வணக்கசாலிய அதில் ஏறும்படி சொன்னான். இவரும் அந்த வணக்கசாலியும் அந்த மார்க்க ஞானம் இல்லாததின் காரணத்தினால ஷைத்தானுடைய சொல்ல நம்பி கழுதையின் மீது ஏறி அமர்ந்து விட்டார். அதற்கு பிறகு நடந்த அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அந்த ஷைத்தான் இவ்வாறு சொன்னான், ஆபித் அவர்களே, வணக்கசாலி அவர்களே, தாங்கள் மேராஜுக்கு செல்லும் வழியில வானலோகத்தின் வியக்கத்தக்க பல அற்புதங்களை நீங்க என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் பயந்து விடக்கூடாதுல்ல, அதனால உங்களின் இரு கண்களையும் நான் என்ன செய்யறேன், துணியால இறுக்கி கட்டி விடுகின்றேன் அப்படின்னு சொல்லவும் ஆபிதும் என்ன செய்கின்றார், ஆமா அதுவும் உண்மைதான், போற நேரத்துல ஏதாவது பார்த்து நம்ம பயந்து அந்த மேராஜுக்கு போகாம நம்ம வந்துடக்கூடாத அப்படிங்கிற ஒரு பயத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு அவ்வாறு என்ன செய்யப்படுகின்றது, அந்த ஆபிதனுடைய கண்கள் கட்டப்பட்டு கழுதையின் பின்புறமாக முகத்தை திருப்பி அமர வைத்து கழுதையை விரட்டி விட்டான் அந்த ஷைத்தான் கழுதையின் மீது உட்கார வைத்திருக்கும் கோலத்தை பார்த்த இந்த ஷைத்தானாகப்பட்டவன் இப்படியெல்லாம் வழிகெடுத்து அவரை பின்னாடி உட்கார வச்சு முகத்தை திருப்பி உட்கார வச்சு அந்த கோலத்தை என்ன செஞ்ச மக்கள் பார்த்து அவரை வழிகெடுத்த நிலைமையில நம்ம ஆக்கணும் அப்படிங்கிற தவறான எண்ணத்துல என்ன செஞ்சா கழுதையின் மீது உட்கார வைத்து விரட்டி விட்டான். இந்த கோலத்தை பார்த்த சிறுவர்கள், அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சிறுவர்கள், இவர் சரியான பைத்தியக்காரரா இருப்பார் போல என்பதாக எண்ணி என்ன செய்யறாங்க, கற்களை வீசி அந்த ஆபிதை, அந்த வணக்கசாலிய அடிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டாங்க. ஆனா அறியாமையினால் இருக்கக்கூடிய அந்த ஆபிது, அந்த வணக்கசாலி ஷைத்தானின் வலையில் சிக்கி அவர் எண்ணுகின்றார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிய வானலோகத்தின் அற்புதங்களாகத்தான் இதுவும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணுகின்றார். இந்த கல்லடி படக்கூடிய நேரத்துல அப்பவும் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது, இந்த மாதிரிலாம் பலவிதமான பயங்கள்லாம் ஏற்படும், பலவிதமான ஆபத்துகள்லாம் ஏற்படும், அதனாலதான் நம்ம கண்ணை இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடியவராக என்ன செய்கின்றார், திரும்பவும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். கடைசியாக இறுதியாக மக்கள் இவரை பார்த்து, இவர் தனிமையில் வணங்கி வந்த ஒரு ஆபித் அல்லவா, வணக்கசாலி அல்லவா என்று எண்ணி என்ன செஞ்சாங்க, அவரை கழுதையிலிருந்து இறக்கி கண்களில் கட்டப்பட்ட துணியை அவிழ்த்து என்ன செஞ்சாங்க, அவரிடத்துல கேட்டாங்க, என்ன நடந்துச்சு, என்ன விபரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்படி நீங்க அடிபட்டு நிக்கிறீங்களே, என்ன நடந்துச்சு, என்ன எது என்பதாக கேட்ட பொழுதுதான் அதன் பின் என்ன செஞ்சாரு, அந்த ஆபிது மார்க்க ஞானம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஆபிது விவரத்தை எல்லாம் விவரித்தார். இப்படி ஒரு ஜிப்ரீல் என்பதாக சொல்லி வந்தார், ஒரு கழுதையும் கொண்டு வந்தாரு, மேராஜுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாரு, அதனால நான் என்ன செஞ்சேன், இவ்வாறு ஏறி உட்கார்ந்து நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதுதான் இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மார்க்க கல்வி அறிவு பெற்ற அந்த மக்கள் சொன்னாங்க, இவ்வாறு உங்களிடம் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, உங்களிடத்துல வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தான் தான் உங்களிடத்துல உங்களை வழிகெடுத்துள்ளான் என்று கூறி அன்றிலிருந்து அந்த ஆபிது தனிமையை விட்டும் தௌபா செய்து மார்க்க ஞானத்தை கற்பதில் ஈடுபட்டார் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி முஹிம்மாத்துல்
முத்தஅல்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக அறியாமையினுடைய விபரீத ஆபத்துகள் இவ்வாறு தான் இருக்கும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக உலகில் வாழ்கின்ற பொழுது, ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஃமினாக வாழ்கின்ற பொழுது, நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அறிந்து புரிந்து நாம் என்ன செய்யணும்? இது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்படாததா அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அறிந்து ஒரு அமலை செய்தோமையானால் அதுதான் மகத்தான பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி அறியாமையினால் செய்யக்கூடிய விபரீதங்கள் இப்படித்தான் ஒரு முடிவில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட மார்க்க அறிவு ஞானத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அமல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.